ஹே ஃப்ரெண்ட்ஸ்! நம்மள நெறைய பேர் இப்பல்லாம் வெளிய நடக்கிற பிரச்சனைக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுறத விட, அத நெனச்சு நெனச்சு நம்ம மைண்ட்க்கு குடுக்குற ஸ்ட்ரெஸ் தான் அதிகம். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம மைண்ட எப்படி காமா வச்சுக்கிறதுன்னு 3 வழியில சொல்லப் போறோங்க. அண்ட் இந்த மாரி ஹெல்த் டிப்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 1 நீங்க எப்பயாச்சும் ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணீங்கன்னா, ஏதாச்சு பீச் இல்ல லேக் பக்கத்துல போய் கொஞ்ச நேரம் உட்காருங்க. அங்க இருக்க என்விரான்மென்ட் நம்ம மைண்ட்க்கு ஒரு நல்ல ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா ஒர்க் அவுட் ஆகுங்க. இது நான் பெர்சனலாவே ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாவே எஃபெக்டிவா இருக்கும். நம்பர் 2 நீங்க இருக்கிற இடம் கலைஞ்சு இருந்தாலும் சரி, இல்ல ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணாம இருந்தாலும் சரிங்க. ஏதாச்சும் அன்வான்டட் தாட்ஸ் ஓடிட்டே இருக்கும். ஸோ நீங்க இருக்கிற இடத்த ஆர்கனைஸ் பண்ணி, நீட் அண்ட் கிளீனா வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. இது ஒரு மென்டல் பிராக்டிஸ்ன்னே கூட சொல்லலாம். நம்ம மைண்ட கிளியரா வச்சுக்கிறதுக்காக. நம்பர் 3 உங்க மைண்ட் டிஸ்டர்ப்டா இருந்தாலும் சரி, இல்ல கன்ஃப்யூஸ்டா இருந்தாலும் சரிங்க. நீங்க அத ஜட்ஜ் பண்ணாம உங்களுக்குள்ளேயே பேச ட்ரை பண்ணுங்க. தனியான ஒரு இடத்துல இருந்தோ, இல்ல கண்ணாடிக்கு ஆப்போசிட்ல இருந்துமே சரி. நீங்க உங்களுக்கூடயே பேச ட்ரை பண்ணுங்க. நம்மளுக்கு வெளியில 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே, நம்ம மைண்ட்க்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுனா அது நம்ம மட்டும் தாங்க. ஸோ நீங்க தான் அத கன்சோல் பண்ணி ஸ்ட்ரெஸ் இல்லாம பார்த்துக்கணும். அண்ட் இத தவிர்த்து பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்றது, இல்ல பிரீத்திங் எக்சர்சைஸ்ன்னு கொஞ்சம் டெய்லி ரொட்டீன்ல ஆட் பண்ணிக்கோங்க. இது உங்க மைண்ட ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்க வச்சுக்கும். அண்ட் இந்த மாரி ஹெல்த் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.